நம்ம வீட்ல நடக்குற விஷயங்களை பத்தி மத்தவங்க ஏன் கவலைப்படணும்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி தான் இப்போ எல்லாருக்கும் மனசுல ஓடிட்டு இருக்கு. இல்லத்தா என்னன்னா தாய்மாமன் சீர் செய்யணும்னு அந்த வீட்ல இருக்கிற சுடலையும் ராசாத்தியும் செய்யுறேன்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட மீனாட்சி ரொம்பவே அதிர்ச்சியடைஞ்சிடுறாங்க. நம்ம ஸ்தானத்தை நாம ஏன் மத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்கணும்னு ரொம்ப கோபத்தோடையும் உறுதியாவும் பேசுறாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்கன்னு கண்டிப்பா சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்க முகத்துல இருக்கிற கவலை மத்தவங்க எல்லாருக்கும் புரியுது. நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எம்புட்டு கருமாயப்பட்டோம்னு நினைச்சு அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க. 10 வருஷமா நம்மள பிரிஞ்சு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாகலாபுரத்துக்காரங்க தான். அவங்க வீட்ல என்ன வேணாலும் நடந்துட்டு போகட்டும், அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுன்னு ரொம்பவே ஆவேசமா பேசுறாங்க. மாமா என்னன்னே தெரியாம அப்படி சொல்லிட்டு போறாருன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க. மீனாட்சி அம்மா மனசை கஷ்டப்படுத்தாதீங்கன்னேன்னு கெஞ்சுறாங்க. நாகலாபுரத்துக்காரங்க வீட்ல என்ன வேணாலும் நடக்கட்டும், அத பத்தி நமக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கோபப்படுறாங்க. அப்போ தென்னு வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுதுப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. ராசாத்தி பார்த்தா காய போட்டுட்டு இருக்கீங்கன்னு கேலி பண்ண உடனே அவங்க கோபப்படுறாங்க. அந்த மஞ்சமலை மயாண்டி சீர்கொண்டு வரதுக்கு சம்மதம் வாங்கிப்புட்டியேன்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. ராசாத்தி அவங்க கிட்ட அந்த மயாண்டி ஒரு கணக்கு போட்டான்னா அத கச்சிதமா முடிக்காம விடமாட்டாயான்னு கேட்டுட்டு இருக்காங்க. நாகலாபுரத்துக்காரங்க நம்ம வீட்டு மேல கோபமா தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மயாண்டி சீர்கொண்டு வரதுக்கு அவங்க எப்படி சம்மதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை குடும்பத்தையெல்லாம் விட்டுப்புட்டு மயாண்டி மட்டும் சீர் செஞ்சுட்டு போவாங்களோ என்னவோ? மாயாண்டி எத வேணாலும் விட்டு கொடுப்பான், ஆனா அவங்க பொண்டாட்டியையும் பெத்த புள்ளைகளையும் கூட பிறந்த தங்கச்சியையும் விட்டு கொடுக்க மாட்டான்னு மீனாட்சி சொல்றாங்க. நாகலாபுரத்துக்காரங்க பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு அவங்க ரொம்பவே ஆணித்தனமா சொல்றாங்க. மயாண்டி மத்தவங்க பேசுறத எதையும் கண்டுக்காம அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை ரொம்பவே நல்லா பார்த்துட்டு வராருன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த பக்கம் மறுபடியும் பேசி பாப்போம்னு நினைக்கிறாங்க. வேற வழி இல்லாம அங்க இருந்து கிளம்புறாங்க. மறுபடியும் உறவாட முடிவு எடுத்துட்டாங்களோன்னு ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. விசேஷத்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்குன்னு மீனாட்சி நினைக்கிறாங்க. அப்படி என்னதான் நடக்குதுன்னு தெரியலையே மாமா. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லாரும் குழப்பத்துல இருக்காங்க. நாகலாபுரத்துக்காரங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியல. நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆவலா இருக்காங்க. மயாண்டி குடும்பத்துக்காரங்க இப்போ என்ன செய்யப்போறாங்கன்னு நாளைக்கு தான் தெரியும். இதுல ஏதோ பெரிய பிரச்சனை வரும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்க எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.